இன்றைக்கி சாயந்தரத்துக்கு ரசமலாய் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரசமலாய்க்கும் இந்த நம்ம ரசகுல்லா அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கும் என்ன வித்தியாசன்றது கொஞ்சம் தெரியல. என்ன வித்தியாசன்றதை நானே கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னா, இது இந்த ஜீராவில் போட்டு இந்த பால் திக்கான பாலில் போட்டு ஜீராவோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஜீராவிலேருந்து அதை எடுத்து அந்த பாலில் போட்டு நம்ம சாப்பிட்றோம். இதுதான் இந்த ரசமலாயோடைய டேஸ்ட்டு. அந்த ரசகுல்லா பார்த்திங்கன்னா ஜீராவோடு இருக்கும். அப்படி லைட்டாக ஜீராவோடவே எடுத்து சாப்பிட்டுடலாம். அதான் நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி தாங்க நான் வீட்லேயே ரெடி பண்ணி நான் ரசமலாய் செஞ்சுருக்கேன். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். கடையில் வாங்கினா அவ்வளோ காசாகும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் உண்மையிலே இந்த பன்னீர் ரொம்ப சூப்பராக கிடச்சிது. எப்படின்னா, நான் 1.5 லிட்டர் பால் தான் வாங்கியிருக்கேன். 1.5 லிட்டர் பால் வாங்கி இப்போ இந்த பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன். அது மாதிரி 1.5 லிட்டர் பால் அந்த ரசமலா அந்த ஜீராவிலேருந்து எடுத்து போட்டு திக் பாலில் குங்குமப்பூ போட்டு, இல்லைனா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குங்குமப்பூ போடுற அளவுக்கெல்லாம் பணம் இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ விலை விற்கிது. அதனால் மஞ்சத்தூளும் பாலில் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் குங்குமப்பூ போட்டேன் கடைசியாக ஒன்று அப்படியே ஒரு 10 இலை இருக்குங்க. அந்த 10 இலை தான் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பால் இப்போ நான் அந்த லிக்விட், அதாவது பாலில் போட்டு சாப்பிட்றதுக்காக 1.5 லிட்டர் பால் காய்ச்சியாச்சு. அந்த மாதிரி பால் 1.5 லிட்டர் காய்ச்சி திரைய வச்சு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிருக்கேன். திரைய வச்சு பன்னீராக ஆக்கியாச்சு. இது தாங்க இப்போதைக்கு நடந்துகிட்ருக்க வேலை. கருப்பனுக்கு ஓரியோக்கும் பசி எடுத்துருச்சு. இந்த ஸ்வீட் கொடுக்கவே கூடாது, உங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துறேன் பாருங்கள். குங்குமப்பூ போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் அவ்வளோ விலையாக இருக்கிறதுனால நான் போடவே இல்லைங்க. உண்மையிலே கொஞ்சமாக போட்டிருக்கேன். பார்த்துட்ருக்கான் பாருங்கள். இப்போ தெரிஞ்ச பால், அதாவது அந்த பன்னீரை நல்லா வடிகட்டி அப்படியே கொஞ்சம் வெள்ளை துணியில் போட்டு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது அந்த ஜீரா காய்ச்சறதுக்கு இப்போ லிக்யூட், அதாவது அந்த பாலில் போட்டு நம்ம அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக இந்த பாலை காய்ச்சி ரெடியாக வச்சாச்சு. சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பு பற்ற வைக்காதவே இந்த சர்க்கரையில் தண்ணி ஊற்றி அதை நம்ம காய்ச்சணும். ரொம்ப கம்பி பதம்லாம் இல்லை, லைட்டாக 2 கொதி வந்தாலே போதும். இதை இப்போ சின்ன அப்படியே இட்லி இருக்குல்ல, மினி இட்லி, அந்த மாதிரி சின்னதாக உருட்டி அப்படியே வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. மினி இட்லி மாதிரி சின்னதாக அப்படியே கையால் தட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே அப்படியே சின்ன மினி இட்லி மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே தட்டி வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணோடனே நம்ம மஞ்சத்தூள் கலந்து பால் காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். திக்காக 1.5 லிட்டர் பால், அதில் சர்க்கரை போட்டுக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி 1 கிலோ சர்க்கரை 1.25 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த பாவு மாதிரி காய்ச்சோம்ல, அதான் அந்த லிக்யூடுக்கு, அதாவது இந்த சர்க்கரை பாகு, அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த பாலில் 3/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேங்க. ஆமாம், அவ்வளோ இனிப்பாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போனால் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதி வந்த உடனே நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஒன்றா எடுத்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே போட்டால் தான் நல்லா ஊறும் அந்த ஜீராவில். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பை. ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டோம்னா இது பால்கோவாவும் மாறிடும். ஏன்னா அவ்வளோ திக்காக இருக்குது. சர்க்கரை வர ஏற்கனவே போட்டுட்டோம் இல்லையா, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டிருக்கணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணாதே சர்க்கரை போட்டதுனால ரொம்ப திக்காயிடுச்சு பால். அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. நானே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். கடையில் வாங்கி காசு அதிகம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றத ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிடலாம். இப்போது ஜீரா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்க தண்ணி மாதிரியே இருக்கு இல்லையா. பால், அதாவது இந்த பாலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கலக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் கலக்கணும்னா பால்கோவா தாங்க நிச்சயமாக. ஏன்னா கட்டி ஆகிட்டே இருக்குது. எனக்கு கொஞ்சம் இது புதுசாக செய்யறதுனால தெரியல. ஆனால் எப்போவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை போட்டுடணும், அவ்வளோதான். பிளாக்கி எங்கே போயிருக்கானே தெரியலங்க. அவன் வெளியில் விளையாண்டுட்ருக்கான். அவனை கூப்பிடணும். வாசனை வந்துடுச்சுனாலே ஓடியாந்துருவான். இன்னும் காணோம்.
கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடுவோம். ரொம்ப ஈஸி தான், ஆனால் வேலை பார்க்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே போட்டாச்சு. அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஜீராவில் போடும்போது. நான் அடுப்பை சீராக வச்சு தான் போடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒன்றுமே ஆகலைங்க, அப்படியே பிரிஞ்சு போவே இல்லை. நல்லா அழகாக வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த பால், அதாவது நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பாலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. இப்போது சிக்கன் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதாவது வந்து நான் வந்து மசாலா போட்டே வச்சுருந்தேன். அதையும் எடுத்து அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வந்து பொரித்து சாப்பிட்ற வேண்டியதான் இன்றைக்கி. லெக் பீஸ் வேணும்னு கேட்டாங்க. லெக் பீஸ்லாம் வந்து இன்றைக்கி கிடைக்கல, சின்ன சின்ன பீஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த பாலில் எடுத்து போடலாம். இப்போ சிக்கன் வந்து 65 போட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க 2 பேருக்குமே கோழிக்கறி இல்லைன்னா வந்து அன்னைய பொழுது எப்போவுமே ஓடாது. அதனால் எப்போவுமே இருக்கும், மீன் இருக்கும், கோழிக்கறி தான் இருக்கும், ஆட்டுக்கறிலாம் இருக்காது எங்கள் வீட்டில். எப்பயாவது டக்குன்னு வந்து இந்த 2 பேர் இருக்காங்களே, கருப்பனும் ஓரியாவும், அவங்களுக்கு பசி எடுத்துருச்சுன்னா நான் இதை போட்டு கொடுத்துருவேன். இப்போ ஜீராவில் ஊறின அந்த பன்னீரை எடுத்து அந்த பாலில் சேர்த்துருவோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. உடனே சாப்பிடக்கூடாது, ஜில்லுன்னு சாப்பிடணும். எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு வேலை. கடைசியாக நம்மகிட்ட வந்து பாதாம் பயிர் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணணுங்க. பிஸ்தா இருந்தாலும் போட்டுக்கலாம், பிஸ்தா பயிர் இல்லை, அதனால் நான் பாதாம் பயிர் மட்டும்தான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, அப்படியே கிண்டி விட்டு வச்சு எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 10 இலை இருக்கும் அந்த குங்குமப்பூ போட்டிருக்கேன். சரி ஃபைனல் டச் பண்ணுவோமே அப்படின்னு, ஏன்னா அது ஒரு குறையாக இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் அந்த அளவுக்கு வந்து போடணுன்னா இந்த ரசமலாய்க்கு எப்படி பார்த்தாலும் 300 ரூபாய்க்கு வாங்கி போடணுங்க இந்த குங்குமப்பூ. அதுக்கு நம்ம வந்து வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுடலாம், குங்குமப்பூ போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி பசங்களை அசமடைக்கிட்டேன் நான். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. நாங்களும் சாப்பிட போகிறோம் ராத்திரிக்கு. இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கேட்டாங்க பசங்க, கொடுத்துருக்கேன் பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. எப்படின்னா நம்ம வந்து பாதாம் பயிறு, பிஸ்தா பயிறு, அப்படியே பால் வந்து திக்காக இருக்குது பாருங்கள். அந்த பாலோடு சேர்த்து அந்த பன்னீரை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்துருக்கேங்க. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்க என்ன சொன்னாங்க, சூப்பராக இருக்குமா, ஒன்றும் நல்லா இல்லாத மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படியோ சாப்பிட்டா சரிதான்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து வேலையை பார்க்க போகிறோம்.